வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. இது நம்ம 3 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. இன்றைக்கி வந்து டே 9. டே 9ல் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸில் நேற்று வந்து டே 8ல் என்ன பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இன்டர்கேட்டிவ்னா கேள்வி எப்படி கேட்குறது அப்படிங்கிறது தான். இன்டர்கேட்டிவ்னா கேள்வி கேட்குறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்வி எப்படி இன்டர்கேட்டிவ் எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக நீங்கள் யாரும் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சாதம் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது, அதான் இப்போ சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? நான் சாதம் சாப்பிட்டு இருக்கிறேங்கிறது எப்படி எழுதுறது? நான் இப்போ ஐங்கிற சப்ஜெக்ட் வந்துருக்கு. ஐங்கிற சப்ஜெக்ட் வந்தால் என்ன பண்ணணும்? ஹேவ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும். ஐ, யூ, பி, தே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்தால் ஹேவ்ங்கிற பி வெர்பு ஆக்சிலரி வெர்பை நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து நான் வந்திருக்கு. நான் வந்துருக்கிறதுனால ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட். இதுக்கு ஆக்சிலரி வெர்பு வந்து ஹேவ். ஐ ஹேவ். அடுத்து வந்து மெயின் வெர்பு வரணும். மெயின் வெர்பு வந்து V3 வெர்பு வரணும். இப்போ V1 வெர்பு வந்து என்ன? ஈட். சாப்பிட்டுக்கிறதுக்கு என்ன? ஈட். V1 வெர்பு. V3 வெர்பு ஏட். V2 வெர்பு ஏட். பாஸ்ட் டென்ஸ். இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல ஈட், பாஸ்ட் டென்ஸ்ல ஏட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதான் V3 வெர்பு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து V3 வெர்பு. V3 வந்து ஈட்டன். இதுக்கு இப்போ நமக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அடுத்தது வந்து ஆக்சிலரி வெர்பு, அதுக்கு அடுத்தது V3 வெர்பு தான் கொண்டு வரணும். இப்போ நமக்கு வந்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு பார்த்தீங்களா, V3 வெர்பு, இதுதான் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு கொண்டு வரணும். அப்போ வந்து ஐ ஹேவ். அடுத்தது என்ன வரணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு என்ன? V3 வெர்பு வந்து ஈட்டன். சாப்பிட்டு இருக்கிறது ஈட்டன். ஐ ஹேவ் ஈட்டன். அடுத்தது என்ன? ஆப்ஜெக்ட் வந்து ரைஸ். ஐ ஹேவ் ஈட்டன் ரைஸ். ஓகேங்களா? நான் சாதம் சாப்பிட்டு இருக்கிறேங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், இதில் எப்படி நம்ம கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ இதை எப்படி கேட்கலாம்? நான் சாதம் சாப்பிட்டு இருக்கிறேங்கிறத எப்படி கேட்கலாம் கேள்வி? நான் சாதம் சாப்பிட்டு இருக்கிறேனா அப்படின்னு கேட்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் சாதம் சாப்பிட்டு இருக்கிறேன்னு கேள்வி கேட்கலாம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் இது இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்லையும் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டின் என்ன கொண்டு வரணும்? ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வரணும். இப்போ இந்த ஐக்குங்கிற நான்கிறதுக்கு என்ன? ஆக்சிலரி ஐ. இதுக்கு என்ன? ஹேவ். ஆக்சிலரி வெர்பு வந்து என்ன? கேவ். ஹேவ். ஐக்கு அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். ஹேவ் ஐ. அடுத்து என்ன? V3 வெர்பு. ஹேவ் ஐ ஈட்டன் ரைஸ். ஹேவ் ஐ ஈட்டன் ரைஸ். நான் சாதம் சாப்பிட்டு இருக்கிறேனா?
ஓகேங்களா? அடுத்து இன்னொரு வெர்பு, நான் அங்கே போயிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. நான் அங்கே போயிருக்கிறேன். இல்ல, அவள் அங்கே போயிருக்கிறாள்ங்கிறத சொல்லுவோம். அவள் அங்கே போயிருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. இப்ப இதை வந்து எப்படி சொல்லலாம்? அவள் அங்கே போயிருக்கிறாள்ங்கிறது வந்து எப்படி சொல்லலாம்? சீன்னா அவள். சி வந்து என்ன ஆக்சிலரி கொண்டு வரணும்? ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி கொண்டு வரணும். சி ஹேஸ். அடுத்து என்ன வெர்பு வரணும்? கோ. கோ வந்து போறது. அது வந்து பாஸ்ட் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் வெண்டு. இப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து gone. She has gone. She has gone there. Thereனா அங்கே. She has gone there. அவள் அங்கே போயிருக்கிறாள். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு வெர்பு, சீதா சமைத்திருக்கிறாள். இங்கிறது வந்து என்ன வெர்பு? என்ன டென்ஸ்? பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஏன்னா அது முடிஞ்சது. பிரசன்ட் பர்ஃபெக்ட். சீதா சமைத்திருக்கிறாள் அப்படின்னா இப்ப வந்து இதுல வந்து சப்ஜெக்ட் யாரு? சீதா. இப்ப சீதாங்கிற ஒரு பெயர் வந்திருக்கு. அந்த பெயர் வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? சீதாங்கிறத சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். சீதாங்கிறது ஒரு நேம் வந்து என்ன பண்ணணும்? ஹேஸ்ங்கிற ஆசிரியர் பார்த்து நம்ம பயன்படுத்தணும். சீதா ஹேஸ். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? என்ன பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வரணும். V3. நல்லா மைண்ட்ல ஏன் வச்சுக்கோங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட்னு வந்துட்டாவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு தான் வரணும். V3. she has cooked. பாத்துங்க, குக்குங்கிறது வந்து பிரசன்ட், குக்குடுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் குக்குடு தான். ஓகேங்களா? ஓகேவா? குக்குங்கிறது பிரசன்ட் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ்ல வந்து குக்குடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து குக்குடு. இப்ப சீதா சமைத்திருக்கிறாளா அப்படிங்கறது கேள்வி வைக்கலாம். நம்ம இன்டர்கேட்டிவ் வந்துருவோம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு. இப்ப சீதா சமைத்திருக்கிறாளா அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதணும்னா, சீதா சமைத்து இருக்கிறாளா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்பு ஹேஸ் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வியில வந்து ஆக்சிலரி வெர்பு தான் முன்னாடி வரணும். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. ஆக்சிலரி வெர்பு முன்னாடி கொண்டு வந்து தான் அப்புறம் கேள்வி வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு, அடுத்து சப்ஜெக்ட் யாரு? இங்க வந்து சீதா தான் சப்ஜெக்ட். சீதா ஹேஸ் சீதா குக்குடு. சீதா கூக்குடு. சீதா கூக்குடு. சீதா சமைச்சிருக்கிறாளா அப்படிங்கிறது தான் இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க. அது வந்து இப்ப சொல்றோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல. இப்ப வந்து அவர்கள்ங்கிறதுக்கு வந்து என்ன ஆக்சிலரி யூஸ் பண்ணணும்? இது வந்து கேள்வி. வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து கேள்விங்கிறது வந்து ஹேவ். அதேங்கிறதுனால இந்த ஹேவ்ங்கிற வர்பை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஹேவ் தே. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் ஹேவ் தே. அடுத்து வெர்பு என்ன? வெர்பு கம். வர்றது வந்து கம்.
பாஸ்ட் டென்ஸ்ல கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம் தான். தே ஹேவ் தே கம் ஃப்ரம். ஃப்ரம்னா என்ன இங்க போட்டுக்க பாருங்க. ஃப்ரம்னா இருந்து. ஃப்ரம் தஞ்சாவூர், தஞ்சாவூரில் இருந்து. அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு 5 வேடையும் நான் வந்து சைடில் எழுதி போட்டிருக்கேன். நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி. ஓகேங்களா? ஃப்ரம் தஞ்சாவூர். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். அவர்கள் இல்ல, அவர்கள்ங்கிறத விட நாங்கள் ரூமை சுத்தம் செய்திருக்கிறோம். நாங்கள் ரூமை சுத்தம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி எழுதுறது? நாங்கள் ரூமை சுத்தம் செய்கிறோம். நாங்கள்ங்கிறது வந்து புளூரல். புளூரல் வந்து என்ன பண்ணணும்? ஹேவ்ங்கிற ஆசிரியர் பதம் முன்னாடி கொண்டு வரணும். ஓகேவா? ஏன்னா இந்த பாருங்க, வி வந்தா ஹேவ், அதனால ஹேவ். ஹேவ் அடுத்து சப்ஜெக்ட் வி, நாங்கள். வி ஹேவ் வி, நாங்கள் ரூமை சுத்தம். கிளீன்ங்கிறது வந்து பிரசன்ட் டென்ஸ். கிளீனடுங்கிறது ஈடி சேர்க்கணும். கிளீனடுன்னா பாஸ்ட் டென்ஸ். அடுத்து கிளீனடுனாலும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? B3 வெர்பு. அதனால have we cleaned their room. their room. தேங்கிறது அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஆர்டிகல்ல வரும். பின்னாடி கிளாஸ்ல ஆர்டிகல்ல இருந்து தே ஏன் வந்துச்சு, ஏ எப்படி யூஸ் பண்றோம், ஏ அண்ட் தேன்னு ஆர்டிகல் 3 ஆர்டிகல் இருக்கு. அது வந்து பின்னாடி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு தெளிவா. இப்போ வந்து their room இந்த இதை பத்தி பாருங்க. have we cleaned the room? கொஸ்டின் மார்க் இம்பார்ட்டன்ட், முக்கியம். have we cleaned the room? நாங்கள் ரூமை சுத்தம் செய்திருக்கிறோமா அப்படின்னு தான். இது வந்து present perfect tense. ஓகேங்களா? ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து V1 V2 V3 வரும்னா ஃபுல்லா தெரிஞ்சுங்க எப்படின்னு. இப்போ கிளீன் இந்த ஈடி சேர்ந்து வருது பார்த்தீங்களா? நான் கிளாஸ் சொல்லிட்டு போன கிளாஸ் சொல்றேன். நான் இன்னும் இந்த கிளாஸ்லயும் உங்களை ஞாபகப்படுத்துறேன். இந்த ஈடி கிளீனடு, கிளீனடு, குக் குக்குடு, குக்குடு. இப்போ இன்னொன்று உதாரணம், வாழ்க்குடு. இது வந்து வாக்கு நடக்கிறது, நடக்கிறது. ஓகேவா? இந்த இது மாதிரி ஈடி சேர்ந்து பார்த்தீங்களா? அடுத்து இப்படி கூட சொல்லலாம், டால்க்குடு. இந்த மாதிரி ஈடி சேர்ந்து வருது பார்த்தீங்களா? இந்த ஈடி சேர்ந்த வர்றப்புகள்லாம் என்ன பேருன்னா ரெகுலர் வர்புன்னு பேரு. ரெகுலர் வர்பு. ஏன்னா ஒரே சீரா இருக்கு பாத்தீங்க. ஈடி சேர்ந்து குக்குடு, கிளீனடு. அடுத்து டாக்குடு, வாழ்க்குடு. இந்த மாதிரி ஈடி சேர்ந்த வர்ற வர்புகள்லாம் பேரு ரெகுலர் வர்புன்னு பேரு. ஓகேங்களா? ஈடி சேராம இங்க பாருங்க, கோ சம்மந்தம் இல்லாம இருக்கும். கோ, வென்ட், கான் வேற எழுத்து மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அது அடுத்து என்ன? அது கம், கேம், கம். அடுத்து என்ன? இந்த மாதிரி வர்றப்புகள்லாம் இர்ரெகுலர் வெர்புன்னு பேரு. இர்ரெகுலர் வெர்ப். ஓகேங்களா? இர்ரெகுலர் வெர்ப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ரெகுலர் வெர்ப்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்னா கேள்வி வாக்கியம், எதிர்மறை கேள்வி வாக்கியம். எப்படின்னா, அவன் தஞ்சாவூர்லேருந்து வந்து கொண்டிருக்கிறான்ங்கிறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் தஞ்சாவூர்லேருந்து வந்து கொண்டிருக்கிறானா அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். அவன் தஞ்சாவூர்லேருந்து வந்து கொண்டிருக்கவில்லையா அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு, அவன் தஞ்சாவூரிலிருந்து
வந்திருக்கிறானா அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் வந்து அவன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறானாங்கிறது தான் வந்து இன்டர்கேட்டிவ் பாசிட்டிவ். இப்போ இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்துட்டு அப்புறம் நெகட்டிவ் போகும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அவன் தஞ்சாவூர்ல வந்திருக்கிறானுங்கிறது வந்து அவனுக்கு வந்து என்ன போடணும், ஹீங்கிற ஆக்சிலரி வெர்பை போடணும். ஏன்னா வந்து இன்டர்கேட்டில் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வரணும். அடுத்து வந்து அதுக்கு வந்து அவனுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸுங்கிற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வரணும். ஹேவ், ஹேஸ், ஹேஸ் அடுத்து என்ன சப்ஜெக்ட் வரணும், சப்ஜெக்ட் யாரு, அவன், ஹேஸ் கி. அடுத்து V3 வெர்பு, கம்மோட V3 வெர்பு கம், கம் பாஸ்ட் ப்ரெசண்ட், கேம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கம் தான். he has he come from தஞ்சாவூர். இது வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்னா அவன் தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கவில்லையா அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம இதுதான் பான் பண்ணோம், இது வந்து ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ வந்து இது அவன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கவில்லையாங்கிறத நம்ம வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இப்போ மெயின் வெர்புக்கும் ஆக்சிலரி வெர்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கு இடையில வந்து ஒரு நாட் மட்டும் சேர்க்கணும் இதில் வந்து. இப்போ அதே தான் ஹேஸ், he not come from தஞ்சாவூர். இதுதான் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். has he not come from தஞ்சாவூர். has he come from தஞ்சாவூர்னா அவன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறானா. has he not come from தஞ்சாவூர்னா அவன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கவில்லையா. ஓகேங்களா? இப்போ இந்த has கீயை சுருக்கினா, இந்த has நாட்னு சுருக்கினா hasn't இப்படின்னு சொல்லலாம். ஸ்போக்கன் வழியா ஸ்போக்கன்னா இந்த மாதிரி hasn't he come from தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எழுதும்போது இந்த சென்டென்ஸ் தான் எழுதணும், இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? இதோட ஹேஸ் நாட்டோட சுருக்கி வடிவம் தான் hasn't. ஓகேங்களா? has he not come from தஞ்சாவூர், has he not from தஞ்சாவூர், அவன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கவில்லையா. hasn't he come from தஞ்சாவூர் இப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம அடுத்த ஒரு சென்டென்ஸை பார்க்கணும். அவர்கள் வேலையை முடித்திருக்கவில்லையா அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் வேலையை முடிக்கவில்லையா. அவர்கள் வேலையை முடிக்கவில்லையா. ஓகேவா? இப்ப தே அவர்கள்னா தேங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. தேவுக்கு வந்து ஹேவ் போடணும். ஹேவ் தே அடுத்து என்ன வரணும், நாட். ஹேவ் தே நாட் ஒர்க்டு. Have they not work finished. Have they not finished the work. ஓகேவா? finish the work. Have they not finished it.
finish that work. அவர்கள் அந்த வேலையை முடிக்கவில்லையா? Have they not finished the work? இப்போ இதோட have not ஓட சுருக்கி haven't. இந்த have not ஓட சுருக்கிய வடிவம் தான் haven't. Haven't they finished that work? ஓகேங்களா? இதே மாதிரி சொல்லலாம். அடுத்து நாங்கள் உணவு சமைத்திருக்கவில்லையா? நாங்கள் உணவு சமைத்திருக்கவில்லையா? நாங்கள் உணவு சமைத்திருக்கவில்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல. இப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு விங்கிற ஆக்சிலரி சப்ஜெக்ட் வந்தா ஹேவுங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் பயன்படுத்தணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஹேவ் கொடுக்குறோம். இது வந்து இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்னால ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி வரணும். ஹேவ் வி நாட் குக்குடு புட். குக்னா உணவு. ஹேவ் வி நாட் குக்குடு புட். நாங்கள் உணவு சமைத்திருக்கவில்லையா? ஹேவ் வி நாட் குக்குடு புட். நாங்கள் உணவு சமைத்திருக்கவில்லையா அப்படிங்கிறது தான் கரெக்டான இதோட சென்டென்ஸ். இந்த ஹேவோட சுருங்கியோட தான் ஹேவன்ட். ஓகேங்களா? ஹேவன்ட் வி குக்குடு ஃபுட். ஹேவன்ட் வி குக்குடு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நெகட்டிவ் இன்டர்செக்டிவ் சொன்னதில் பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து WH கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வெர்பு இருக்கு. நாங்கள் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்படி அதை எப்படி சொல்றது? நாங்கள் WH கொஸ்டின். ஃபர்ஸ்ட் WH வரணும். அடுத்து வெர்பு சப்ஜெக்ட் வரணும். அடுத்து ஆக்சிலரி வெர்பு வரணும். அடுத்து சப்ஜெக்ட் வரணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன இதான் ஃபார்முலா. அடுத்து நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட பாசிட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்கவில்லைங்கிறது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறோமாங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்கவில்லையா அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். இப்போ வந்து நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். போயிருக்கிறோமா அப்படிங்கிறது இது எப்படி பண்ணலாம்? வி has இல்ல have we haveங்கிறது சப்ஜெக்ட். விங்கிறது வந்து ஹேவுங்கிறது வந்து ஆக்சிலரி வெர்பு. விங்கிறது சப்ஜெக்ட். நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறோமா. அடுத்து மெயின் வெர்பு என்ன? Have we gone to தஞ்சாவூர் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். WH கொஸ்டின் எப்படி பார்க்கலாம்? நாங்கள் ஏன் தஞ்சாவூருக்கு போயிருக்கிறோம். நீங்கள் எங்கே போயிருக்கிறீர்கள் இப்படி கேட்கலாம்ல. அதனால இது வந்து இது சரியில்லை வந்து என்ன. இப்போ வந்து WH கொஸ்டின் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து WH கொஸ்டின் எப்படி கேட்கறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். WH கொஸ்டினா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கே, எப்பொழுது, யார், என்ன, ஹவு இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியது தான்
WH கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ வந்து அவன் சென்று விட்டானாங்கிறது வந்து இன்டர்கேட்டிவ், பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து WH பார்ப்போம். அவன் சென்று விட்டானாங்கிறது வந்து அவன்னா சப்ஜெக்ட் வந்து ஹேஸ் போடணும். ஹேஸ் ஹி ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு, அடுத்து ஹி, கான். ஹேஸ் ஹி கான் வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். அவன் எங்கே சென்று விட்டான் அப்படிங்கிறது வந்து அது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து WH வேர்டை வந்து பயன்படுத்தணும். இங்கே WH வேர்டு என்ன, வேர்னா என்ன பண்ண, எங்கேங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம், வேர். ஃபர்ஸ்ட் WH வேர்டு போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, அவன் என்ன பண்ணணும், ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை கொண்டு வரணும். வேர் ஹேஸ். அடுத்து என்ன, வேர் ஹேஸ் ஹி. சப்ஜெக்ட் வந்து ஹேஸ். வேர் ஹேஸ் ஹி கான். வேர் ஹேஸ் ஹி கான், அவன் எங்கே சென்று விட்டான். இதுதான் WH கொஸ்டின். WH வேர்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து ஆக்சிலரி வெர்பு, அடுத்து வந்து V3 வெர்பு. வேர் ஹேஸ் ஹி கான், இதுதான் அவன் எங்கே சென்று விட்டான் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் வேலையை முடித்து விட்டாளா. அவள் வேலையை முடித்து விட்டாளா அப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும், இது அவன், இது அப்படி ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்கேட்டிவ் பார்த்துருவோம். ஹேஸ் சி finished work. சப்ஜெக்ட் சிங்கிறதுனால ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பார்ட்டிசிபிள். V1 வந்து ஃபினிஷ், V2 வந்து ஃபினிஷ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 வந்து ஃபினிஷ்டு. ஓகேங்களா? ஹேஸ் ஹி ஃபினிஷ்டு ஒர்க் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அவள் எப்போது வேலையை முடித்து விட்டாள் அப்படிங்கிறது WH கொஸ்டின். இப்போ எப்போதுங்கிறதுக்கு எப்போ என்ன பண்ணணும், WH வேர்டு என்ன, எப்போதுக்கு வென். வென்னா எப்போது. அடுத்து என்ன வரணும், ஆக்சிலரி வெர்பு கொண்டு வரணும். அவளுங்கிறது ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பு தான் பயன்படணும். ஹேஸ், வென் ஹேஸ். அடுத்து என்ன, சப்ஜெக்ட் இங்க யாரு, அவள். அடுத்து என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு என்ன, முடித்து விட்ட, ஃபினிஷ்டு. finished work. when has he finished work, அவள் எப்பொழுது வேலையை முடித்து விட்டாள். when has he finished work, அவள் எப்போது வேலையை முடித்து விட்டாள் அப்படிங்கிறது தான் அதோட வந்து சென்டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு. நீ புத்தகத்தை படித்து விட்டாயாங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். நீ புத்தகத்தை படித்து விட்டாயா அப்படிங்கிறது இதை எப்படி சொல்லலாம், யூ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கிறதுனால ஆக்சிலரி வெர்பு யூ வரணும். யூ ஹேவ். நீ புத்தகத்தை படித்து விட்டாயாங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்பு முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்து அடுத்து என்ன, சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் இங்க யாரு, யூ. ஹேவ் யூ ரீடுங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ரீடுங்கிறதுக்கு V1 ப்ரெசன்ட்லேயும் ரீடு தான், பாஸ்ட்லேயும் ரீடு தான், ஃபியூச்சர் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் ரீடு தான். இந்த வெர்புக்கு மூணுக்குமே ரீடு தான். அதனால வந்து ஹேவ் யூ ரீடு புக். ஹேவ் யூ ரீட் புக், நீ புத்தகத்தை படித்து விட்டாயா அப்படிங்கிறது தான் இதோட
இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸு. இந்த இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸை வச்சு நம்ம வந்து WH கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ WH கொஸ்டின், நீ எந்த புத்தகத்தை படித்து விட்டாய், நீ எந்த புத்தகத்தை படித்து விட்டாய்ங்கிறது தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ எந்த ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எந்த புத்தகத்தை படித்து விட்டாய் அப்படிங்கிறது விச்னா எந்த, அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து விச் கொண்டு வரணும். WH வேர்டு அதான், WH விச். அடுத்து என்ன வரணும், ஆக்சிலரி வெர்ப் வரணும். ஆக்சிலரி வெர்ப் என்ன, யூக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப், ஹேவ். விச் ஹேவ். அடுத்து சப்ஜெக்ட் யாரு, நீ, யூ. Which have you read book. Which have you read book. நீ எந்த புத்தகத்தை படித்து விட்டாய். Which have you read book. நீ எந்த புத்தகத்தை படித்து விட்டாய். புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். நாம் எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு இன்டர்கேட்டிவ், பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். இதை பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இதை பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸ் இந்த WH கொஸ்டினை பார்ப்போம். நாம் எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லணும், நாம்ங்கிறதுக்கு என்ன, ஹேவ். ஹேவ். அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட். இங்க யாரு, விங்கிறது சப்ஜெக்ட். ஹேவ் வி. எழுதியிருக்கிறது ரைட். V1 வந்து ரைட், V2 வந்து ரிட்டன், ரோட், V3 வந்து ரிட்டன். ஓகேங்களா? இப்போ ஹேவ் வி ரிட்டன். ஹேவ் வி ரிட்டன், நாம் எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இதோடது. அடுத்து நாம் என்ன எழுதியிருக்கிறோம், அதான் WH கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து WH கொஸ்டினுக்கு WH வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும். இங்கே WH வேர்டு என்ன, என்னன்னு வந்துருக்கு. அதனால என்னங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து வாட். வாட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரணும், ஆக்சிலரி வெர்பு. இங்கே நாம்ங்கிறதுக்கு ஆக்சிலரி வெர்பு ஹேவ். ஓகேங்களா? வாட் ஹேவ். அடுத்து என்ன, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, இங்க நாம், வி. அடுத்து என்ன, பார்ட்டிசிபிள் வெர்ப் என்ன, ரிட்டன். வாட் வி ஹேவ். வாட் ஹேவ் வி ரிட்டன். வாட் ஹேவ் வி ரிட்டன், நாம் என்ன எழுதியிருக்கிறோம். வாட் ஹேவ் வி ரிட்டன், நாம் என்ன எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் WH கொஸ்டினோட ஃபார்ம். ஓகேங்களா? நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு டெஸ்ட். இப்போ டெஸ்ட்ல வந்து அவன் தன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டான். அவன் தன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், பர்ஃபெக்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ அவன் தன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டான்னா, he has finished. He has, key subject, hasங்கிறது ஆக்சிலரி வெர்பு, finished V3 வெர்பு. his அவனுடைய வீட்டு பாடம், his home work. He has finished his homework. Heங்கிறது subject. he வந்தா ஆக்சிலரி வெர்பு has போடணும். finishedங்கிறது V3 வெர்பு, finished. hisங்கிறது அவனுடைய, பொசஷன், அவனுடைய இல்ல தன்னுடைய, தன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டான், ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது. அடுத்து அவர்கள் பலமுறை சென்னை சென்று விட்டார்கள். சென்னைக்குன்னு வச்சுக்கலாம்.
அவர்கள் பலமுறை சென்னைக்கு சென்று விட்டார்கள். தே, அவர்களுக்கு தே. தேவுக்கு என்ன வரும்? ஹேவுங்கிற ஆசிரியர் இருப்ப நம்ம பயன்படுத்தணும். ஹேவ். தே ஹேவ் கான். கான்ங்கிறது V3 verb, பார்ட்டிசிபிள். கோ, வெண்ட், கான். ஓகேங்களா? தே ஹேவ் கான் டு சென்னை many times. ஓகேங்களா? they have gone to சென்னை many times. அவர்கள் பலமுறை சென்னைக்கு சென்று விட்டார்கள். டு தான் சென்னைக்கு. இந்த இங்கே ஒரு டு சென்னைக்கு. they have gone to சென்னை many times. ஓகேங்களா? அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஹீக்கு என்ன வரும்? ஹீ நெகட்டிவ்னா ஹேவ். ஹீ இதுதான் சப்ஜெக்ட். ஹீ தான் சப்ஜெக்ட். ஹீ சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரும்? ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் என்ன? ஹேஸ். ஓகேங்களா? ஹி ஹேஸ். அடுத்து ஒரு நாட் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிலரி வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் இடையில ஒரு நாட். ஹி ஹேஸ் நாட் ஃபினிஷ்டு. He has not finished his homework. ஓகேங்களா? இந்த ஆக்சிலரி வெர்புக்கும் இந்த இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா போதும். நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல V3 வெர்புக்கும் இந்த ஆக்சிலரி வெர்புக்கும் இடையில ஒரு நாட் சேர்த்தா அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து அவர்கள் பலமுறை சென்னைக்கு செல்லவில்லை. அவர்கள் பலமுறை சென்னைக்கு செல்லவில்லை. தேங்கிறது சப்ஜெக்ட். ஹேவ்ங்கிறது ஆக்சிலரி வெர்பு. நாட் ஆக்சிலரி வெர்பு எடுத்து நாட் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நாட் சேர்க்கணும். they have not gone to சென்னை. ஓகேங்களா? many times. இதுதான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ்ல ஒரு டெஸ்ட் பார்த்துருவோம். இந்த சென்டென்ஸை வச்சு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போறோம். அவன் தன்னுடைய வேலையை முடித்து விட்டானா? வீட்டு பாடத்தை முடித்து விட்டானா? அவன் தன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டானா? இது ஒரு பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ஒரு பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். அவன் தன் வேலையை முடித்து விட்டானா? அவன் தன்னுடைய வேலையை முடித்து விட்டானா? ஹி. நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இன்டர்கேட்டிவ்க்கு பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் சென்டென்ஸ் இன்டர்கேட்டிவ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வரணும். இப்போ அவனுக்கு ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வரோம். அடுத்து சப்ஜெக்ட் ஹி. ஹேஸ் கி. ஓகேங்களா? ஹேஸ் கி finished. V3 verb finished. He finished his homework. Has he finished his homework? அவன் தன்னுடைய வீட்டு பாடத்தை முடிச்சிட்டானா அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்தோம்? அவன் பலமுறை சென்னைக்கு சென்று விட்டானா? அவன் பலமுறை சென்னைக்கு சென்று விட்டானா?
அப்படிங்கிறத என்ன பண்ணணும், அவன் வராது, அவர்கள்னு விட்டுருவோம். அவர்கள் பலமுறை சென்னைக்கு சென்று விட்டார்களா? இது ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம். ஓகேங்களா? தேவ் அது ஹேவுக்கு அவர்களுக்கு தே வரும். தே வந்தால் என்ன சப்ஜெக்ட் வரணும், ஆக்சிலரி வெர்பு ஹேவுங்கிற ஆக்சிலரி வெர்பு வரணும். ஹேவ் தே கான் டு சென்னை, சென்னைக்கு. கான்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு, மெனி டைம்ஸ். ஓகேங்களா? ஹேவ் தே கான் டு சென்னை மெனி டைம்ஸ், அவர்கள் பலமுறை சென்னைக்கு சென்று விட்டார்களா அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஒரு நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல இதே இந்த வெறுப்பு பற்றி இப்போ போவோம். அவன் தன் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லையா அப்படின்னு கேட்கலாம். முடிக்கவில்லையா, முடித்து விட்டானாங்கிறது பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் முடிக்கவில்லையாங்கிறது நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். அப்ப has he not, இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் இடையில ஒரு நாட் சேர்க்கணும். ஓகேங்களா? has he not finished his homework, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது நாட் சேர்க்கணும். has he not finished his homework. ஓகேங்களா? அடுத்து அவர்கள் பலமுறை சென்னைக்கு சென்றிருக்கவில்லையா, இல்லையா. இதோட அடுத்து ஹேவ் தேவுக்கும் இந்த இதுக்கும் ஒரு நாட் இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா அதுதான் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஹேவ் தே நாட் கான் டு சென்னை மெனி டைம்ஸ். இந்த ஹேவையும் இந்த நாட்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா ஹேவன்ட்னு வரும். ஹேவன்ட், இந்த ஹேவன்ட் இதோட ஹேவ் நாட்டோட சுருங்கிய வடிவம் தான் ஹேவன்ட். இப்போ பேசும்போது நம்ம ஸ்போக்கன்ல இப்படி தான் பேசணும். ஹேவன்ட் தே கான் டு சென்னை மெனி டைம்ஸ், ஹேவன்ட் தே கான் டு சென்னை மெனி டைம்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹேஸை இந்த நாட்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் சுருக்கியம்னா ஹேசன்ட்னு வரணும். ஹேசன்ட் ஹி ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்வொர்க். ஸ்போக்கன்ல இப்படி தான் பேசணும், சுருக்கி பேசலாம். ஆனால் எழுதும்போது இந்த ஃபார்மேட் தான் கிடைக்கும். ஹேஸ் ஹி நாட், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது தான் நாட் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு, அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது ஒரு நாட், அடுத்தது V3 பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள், அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட். இதுதான் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு தான் முன்னாடி கொண்டு வரணும். ஓகேங்களா? கொஸ்டின்ல டெஸ்ட் உங்களுக்கு அவன் எங்கு போனான்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போல டபுள் வச்சு வரணும். அவன் எங்குங்கிறது என்ன இங்கிலீஷ்ல வேர்னா எங்கு. அடுத்து அவனுக்கு ஹேஸ், ஃபர்ஸ்ட் சப்ஸ் where has he gone. அவன் எங்கு போனான், ஃபர்ஸ்ட் டபுள் ஹெச் வேர்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்து ஆக்சிலரி வெர்பு வந்திருக்கு, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து பார்ட்டிசிபிள் வெர்பு. where has he gone, அவன் எங்கு போனான். ஓகேங்களா? அடுத்து அவள் என்ன வாங்கிவிட்டாள். ஃபர்ஸ்ட் டபுள் ஹெச் என்ன, வாட். அடுத்து ஹேஸ், சிக்கு ஹேஸ், வாட் ஹேஸ் சி வாட்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. வாட் ஹேஸ் ஹி சி பாட், வாட் ஹேஸ் சி பாட். ஓகேங்களா?
அடுத்து நீ யாரை சந்தித்து விட்டாய்? நீ யாரை சந்தித்து விட்டாய்னா ஹூம். ஹூம்னா யாரை, நீக்குன்னா ஹேவ். ஹூ ஹேவ் யூ, ஹூ ஹேவ் யூ மெட். மெட்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஹூம்னா யாரை, ஹேவ்னா ஆக்சிலரி வெர்பு, நீ யூக்கு வந்து ஆக்சிலரி வெர்பு வந்து ஹேவ், அடுத்து சப்ஜெக்ட் யூ, அடுத்து பார்ட்டிசிபிள் வெர்பு. whom have you met. who have you met, நீ யாரை சந்தித்து விட்டாய். ஓகேங்களா? அடுத்து அவர்கள் இங்கே எத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறார்கள். அவர்கள் இங்கே எத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறார்கள்னா how long. how longங்கிறது WH வேர்டு. how long அப்படின்னு WH வேர்டு. அடுத்து என்ன, ஆக்சிலரி வெர்பு அவர்கள், தே. how longங்கிறது WH வேர்டு, தேங்கிறது வந்து தே வராது. தேவுக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு ஹேவ். how long have, அடுத்து சப்ஜெக்ட் தே, lived. LIV livedனா பார்ட்டிசிபிள். lived பார்ட்டிசிபிள் வந்து lived. பாஸ்ட் வந்து ப்ரெசன்ட் live, பாஸ்ட் lived, பார்ட்டிசிபிள் வித் வெர்பும் lived தான். அதனால நம்மளுக்கு இங்கே வந்து தேவை என்ன வந்து பார்ட்டிசிபிள் தான் தேவை. lived here. ஹியர்னா இங்கேன்னு அர்த்தம். how long have they lived here, அவர்கள் இங்கு எத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் தர போகிறேன். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் தான் வந்து கமாண்டில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அவன் தூங்கி இருக்கிறானா. அவன் தூங்கி இருக்கிறானா. அவள் கடையிலிருந்து வந்து விட்டாளா. அவள் கடையிலிருந்து வந்திருக்கிறாளா. நீ பள்ளிக்கு போகவில்லையா. நீ பள்ளிக்கு போயிருக்கவில்லையா. நீ எங்கே போனாய். நீ எங்கிருந்து வந்தாய். ஓகேங்களா? இதெல்லாம் அவன் ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அவன் என்ன சாப்பிட்டான். அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க்கில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் வந்து கமெண்டில் நான் கமெண்ட் பண்ணுறேன். இல்லை ஆன்சர் இல்லை இதில் கமெண்ட் செக்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இது வரைக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து டே 9ல் வந்து என்ன பார்த்தோம்னா பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், WH கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
மீண்டும் அடுத்த வீடியோவில் 10ல் சந்திப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.